ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்கணும், ஆன் ஷேப்பில் வந்து ஈஸியாகவும் டிசைன் இருக்கணும். நம்ம வந்து நம்ம மொபைல் ஃபோன்லையும் யூஸ் பண்ணணும், டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஈஸியான சின்ன சிம்பிளான டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அசம்பிளிலே நம்ம ஒவ்வொன்றும் பார்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்ல, மாடலிங் பண்ண சொல்லவும் ஈஸியாக இருக்கும். அது வந்து எப்படி இருந்தால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் என்னென்ன பண்ணுறோன்ட்டு. ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம ஒரு எஜெக்ஷன் மோல்டு வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து எஃப்டிஐ இன்செர்ட்டு, எம்டிஐ இன்செர்ட்டு, இடிபி, ஷார்ட் ஸ்லீவ், ஸ்க்ரூ புஷ்ஷு, ரன்னரு எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே ஒரே ஒரு வந்து பாஸ் ஸ்டூடியோ வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பாஸ் ஸ்டூடியோ ஒன்றுத்தில் வந்து யூஸ் பண்ணதால் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதான் பார்க்க போகிறோம். இப்போது ரன்னர் கிளிக் பண்ணிங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரன்னர் வந்து டிசைன் பண்ணிப்போம். இது வந்து எப்படி பண்ண போகிறோம், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நியூன்னு இங்கே இருக்குல்ல, இப்போது இங்கே என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் டாக்குமெண்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ளோஸ் டாக்குமெண்ட் இருக்குல்ல, க்ளோஸ் டாக்குமெண்ட் கொடுங்க. இப்போது க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது க்ரியேட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, க்ரியேட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணல மோல்டு 1ன்னு கொடுத்துங்க. மோல்டு 1 கொடுத்துட்டு இங்கே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பாஸ் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கெட்சில் ஒவ்வொரு பிளேனு எக்ஸ்ட்ரூடு இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஃபில்லட் யூஸ் பண்ணுவோம். அதே ஒரே பாஸ் ஸ்டூடியோவில் யூஸ் பண்ண சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு டாபிக் அடிச்சுக்கோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நியூ ஃபோல்டர்னு ஒன்று இருக்குல்ல, நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபோல்டர் வைஸாக நம்ம எம்டிஐ இன்செர்ட்னு தனியாக வச்சுன்னா, இப்போது எஃப்டிபி சைடுன்னு வச்சுக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே எந்த பிளேன் இருக்கும், நான் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு ரெக்டாங்கிள் சென்டருக்காக வச்சு நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். இப்போது இங்கே வந்து யூனிட் வந்து ஃபீட்டில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், இன்ச்சஸ் மாற்றத்துக்கு ஒர்க் யூனிட் இருக்குல்ல, ஒர்க் யூனிட் போட்டு இங்கே மில்லிமீட்டர், இங்கே மில்லிமீட்டர். ஓகே. இப்போது டைமென்ஷன்ஸ் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு இங்கே டைமென்ஷன் இருக்குல்ல, டைமென்ஷன் கிளிக் பண்ணிங்க. இது வந்து எனக்கு வந்து 350. இந்த ஃபேஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வேணும்னா 250 கொடுத்துட்டோம். இப்போது என்ன பண்ணலாம், இப்போது இது எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் 80 பேஸ் 80 கொடுத்துட்டோம். டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன் கொடுத்து இங்கே நியூ கொடுத்துங்க. இப்போ இங்கே ஒரு பார்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுங்க, எஃப்டிபி கொடுத்துங்க. இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுங்கள், இன்செர்ட் இருக்குல்ல, இன்செர்ட்டை மூவ் பண்ணிங்க. அதேமாரி இது மூவ் பண்ணிங்க. இப்போது வந்து ஒன்றுக்கு ஒன்று இருக்குது, தலைகீழ் இருக்கிறதால அது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்க, இது பிடிச்சிட்டு கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுங்கள். இப்போது எக்ஸ்ட்ரூட் வந்து ரைட் ஆகிடும். இப்போ அதேமாரி இன்னொரு பார்ட்டு எஃப்டிஐ கொடுங்க. எஃப்டிஐ இன்செர்ட்டு அதேமாரி கொடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வெளியே கிளிக் பண்ணுங்கள். இப்போது க்ரியேட்டு எஃப்டிஐ இங்கே ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். இப்போது இங்கே ஸ்கெட்ச், இந்த எந்த பிளேன் வேணுமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்க. திருப்பியும் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்கள். இப்போது சென்ட்ரு, டாப் வியூ, கார்னர் கொடுத்துட்டு இப்போ அதே டைமென்ஷன்ஸ்
இது வந்து 180, இங்கே வந்து 240 கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் எனக்கு வந்து 40 mm கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து இருக்குல்ல ஆட் இருக்குல்ல, இங்கே நியூ கொடுங்க. நியூ கொடுத்தா இன்னொரு பார்ட் க்ரியேட் ஆகும். இப்போது இது வந்து ரீநேம்டுங்க FD8 ஓகே கொடுத்துட்டுங்க. ரீநேம் சாரி எடிட் extrude opposite direction 40 mm நியூ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ரீநேம் பண்ணுங்க FDI ஃபிக்ஸிங் டை இன்செர்ட். இப்போது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. இப்போது இது என்ன பண்ணுங்க, இதுவும் வந்து மூவ் பண்ணிங்க. இப்போது ரெண்டுத்தையும் இப்போது நம்ம இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதுக்கடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஓகேவா. இப்போது FDI MDI இப்போது இதில் வந்து சொல்லுவோம் நீங்கள் சாம்பர் போட சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பூலியன் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். பூலியன் பூலியன் கொடுங்க. ஸ்ட்ரப்ட்ராக் வந்து டூல் வந்து FDI இன்செட்டு, டார்கெட் பாயிண்ட் FDI கொடுத்து இங்கே கீப் டூல் இருக்குல்ல, சாரி டார்கெட் கிளிக் பண்ணுங்க. FDP கொடுத்துட்டு இங்கே ஓகே ஊற்றுங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போது FDI இன்செட் அன்பிளாக் பண்ணால் அங்கே அண்டர் கட் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது நான் வந்து FD பிளேயர் இங்கே எடிட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு ரோல் டியர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போது நான் இன்சர்ட்டில் வந்து இங்கே சாம்பர் போட போகிறேன். இப்போ நான் சாம்பர் போட சொல்ல நான் வந்து மட்டும் பார்த்துங்க கொடுத்துட்டு FD insert கொடுத்துங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சாம்பர் பண்ண போகிறோம். சாரி ஃபில்லட் வந்து 5 25 கொடுத்துட்டு இங்கே ஓகே. இப்போ கொடுத்துட்டேன். இது வந்து delete பண்ணிங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, FDI இன்செர்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போது FDP மட்டும் பார்க்கலாம். இப்போது எதுவும் அப்டேட் ஆகலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ரோல் டியர் இங்கே எண்டு குத்துனா இப்போ அப்டேட் ஆகும். இப்போது நம்ம அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் இதில் அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.